வாரத்தில் 7 நாளும் இட்லி சட்னி வச்சா தான் என் வீட்டுக்காரருக்கு சந்தோஷம். 7 நாளும் 7 விதமாக சமைச்சா தான் எனக்கு சந்தோஷம். வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இப்படி விதவிதமாக சமைக்கிறவங்க ஒரு நாளைக்கு இந்த பெசரட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமான உணவு, ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டுங்க. குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கிடுங்க. இது செய்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டு 2 கப்பு பச்சை பயிருக்கு கொஞ்சமாக பச்சரிசி, ஒரு 4 வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கங்க. காலையில் அழகாக ஊறியிருக்கும். அது கூட 4 மிளகாய், கலருக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் 4 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சீரகம் 2 ஸ்பூனையும் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி பேப்பர் மாதிரி ஊற்றி எடுக்கணுங்க. அப்போ தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நெய் போடுங்க. நெய் அப்படி தோசையில் 4 கரண்டி இங்கேயுமா அங்கேயுமா தூவி விட்டு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அது செய்யும்போது வாசமே அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தோசையை திருப்பி போடுங்க. முக்கியமான விஷயம், தோசை நல்லா வேகணும். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனா சாப்பிட முடியாது, அந்த வாடை பிடிக்காது. இதுக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமான உணவு. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.